ஃபுல் லென்த் வேஸ்ட்ல இருந்து நம்ம எங்க டைப் பண்ணுவோம், நாம நாடா எங்க டைப் பண்றோம் அதுல இருந்து கொலுசு போடுற இடம். இந்த ஆங்க்லெட் வந்து இந்த இந்த ஆங்க்லெட் போடுற இடத்துல இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா, நம்ம ஃபீட்டை வந்து எலிவேட் பண்ணி பின்னாடி இருந்து நம்ம அப்படியே ஒரு ரவுண்டா அப்படியே கொலுசு போடுற இடம் முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி எடுக்கணும், ரவுண்டா ஃபீட்டை எலிவேட் பண்ணிக்கணும். எலிவேட் பண்ணி இப்படி ஃப்ரண்ட் பேக்ல இருந்து இப்படி ஃப்ரண்ட் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் பாதம் உள்ள போகாது இல்லையா நிறைய பேண்ட்ல, அதனால நம்ம இப்படி எலிவேட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா ஈஸியா வந்து உள்ள போகும், மெஷர்மெண்ட் வந்து ராங் ஆகாது. ஸோ ஃபுல் லென்த் இப்படி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிராச் எடுத்தாச்சு, வேஸ்ட் எடுத்தாச்சு. வேஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனா பட் ரெஃபரன்ஸ்க்கு இல்ல. ஹிப் மெஷர்மெண்ட் இதுதான் ஹிப்பு. ஹிப் மெஷர்மெண்ட் வந்து ஹிப் ரவுண்ட் எடுத்துக்கணும். அவ்வளவுதான், ஃபுல் லென்த் இதுதான். நம்ம வந்து இப்ப பட்டியோட தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பட்டின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு நாடா போர்ஷனுக்கு 1.5ல இருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். கிராச் லென்த்ல இருந்து கிராச் வந்து 36 to 40 ஹிப் இருந்ததுன்னா 14 எடுத்துக்கலாம். 44 வரைக்குமே 14 எடுத்துக்கலாம். 44ல இருந்து 50 வரைக்கும் இருந்ததுன்னா 15 எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்ப வந்து இது வந்து ஒரு நார்மலா பேசிக்கா நம்ம கிராச் எடுத்துக்கலாம், கரெக்டா வரும். பட் அவங்க பாடி ஃபிகருக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராச் ஒன்ஸ் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து நேவல் போர்ஷன்ல இருந்து நம்ம பெல்லி எப்படி எலிவேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே நம்ம எங்க முடியுது, நம்ம பாடியோட போர்ஷன் எங்க எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம கரெக்டா மெஷர் பண்ணி எடுத்து கிராச்சை மார்க் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம பட்டியோட தான் நம்ம வந்து இந்த போர்ஷன் ஜாயிண்ட் ஆக போகுது, சல்வார் போர்ஷன். சி இது வந்து மிட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இப்ப கிராச்ச வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கிராச் எவ்வளவு 14 எடுத்திருக்கோமா, 14ல நம்ம பட்டியில பாதி கொடுக்கணும், இந்த போர்ஷன்ல பாதி கொடுக்கணும். சி பட்டி கொடுக்கறப்ப நம்ம ஃபுல் லென்த் நம்ம வைக்க முடியாது இல்லையா, இதையும் ஃபுல்லா வைக்க முடியாது, இதுலயும் ஃபுல்லா வைக்க முடியாது. சி நம்ம பட்டி இல்லாம இந்த இந்த போர்ஷன் மட்டும் கொடுத்து நம்ம பெல்ட்டோ இல்ல எலாஸ்டிக்கோ அட்டாச் பண்ற மாதிரி இருந்திருந்ததுன்னா நம்ம ஃபுல் லென்த் மெஷர் பண்ணி எடுத்திருந்துக்கலாம். பட்டி கொடுக்கறதுனால இதுல பாதி இதுல பாதி இல்ல, இதுல பாதி இல்ல எனக்கு 4 இன்ச் 5 இன்ச் போதும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். பட்டி போர்ஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா மீதி இருக்கிற மெஷர்மெண்ட் இதுல என்ன மெஷர் பண்றோமோ அதுல இருந்து ரிமைனிங் மெஷர்மெண்ட் இப்ப 14 வைக்கிறோம்னா நார்மலா பேசிக்கா 14 வைக்கிறோம்னா பட்டிக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதுல இருந்து மீதி ரிமைனிங் வந்து இங்க வச்சிடணும், இந்த கிராச்ல வச்சிடணும். நம்ம இல்லைன்னா நமக்கு கிராச் சின்னதாகவோ நமக்கு ஒரு மாதிரி நேரோவா நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ல நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணி வச்சுக்கணும். பட்டி எவ்வளவு எடுக்கிறோமோ இந்த கிராச் லென்த் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மெஷர் பண்ணி இந்த கிராச் ஏரியா வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, அந்த பட்டி நம்ம இப்ப பேசிக்கா ஒரு 5 இன்ச்சஸ் கொடுக்கறோம்னா மீதி வந்து நம்ம இங்க பிளஸ் 1.5ல இருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் நாடா போர்ஷனுக்கோ இல்ல எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி இருந்தா எலாஸ்டிக் போர்ஷனுக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறோம்னா வெறும் ஒரு 0.5, எதுக்காகனா இந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அங்க ஒரு 0.5 இங்க ஒரு 0.5 நம்ம ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா எது ஆட் பண்ணிருக்கிறோம், கிராச் லென்த்ல இருந்து பட்டிக்கு நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கிறோம், மேல 1.5 கீழே ஒரு 0.5 வந்து பேசிக்கா நம்ம சீம்க்கு கொடுக்கறது தான் அட்டாச்மெண்ட்டுக்காக. இது வந்து 1.5ல இருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த லென்த் பட்டியோட இந்த லென்த் எப்படி மெஷர் பண்றதுன்னா ஹிப்போட பிளஸ்
4 பண்ணி டிவைடு 4 பண்ணனா வர மெஷர்மெண்டோட இந்த இந்த ஹிப் பெல்ட் வந்துரும். ஹிப் லென்த்தோட பெல்ட் வந்து மெஷர்மெண்ட் இதுதான். ஹிப் பிளஸ் 4 டிவைடு 4 ஹிப் மெஷர்மெண்டோட பிளஸ் 4 ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணா இந்த மெஷர்மெண்ட் வந்துடும். ஓகே, இது வந்து பெல்ட். இப்ப பெல்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சா? இந்த போர்ஷன் வந்து ரிமைனிங் நம்ம இப்ப ஃபுல் லென்த் எடுத்தோம் இல்லையா? ஃபுல் லென்த்ங்கிறது எங்க இருந்து வருது? இங்க வேஸ்ட்ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகும், ஆங்க்லெட் வரைக்குமே ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து இப்ப ஃபுல் லென்த் கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா பட்டி நம்ம கொடுத்து செய்யறதுனால ஃபுல் லென்த் கன்சிடர் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இப்ப எவ்வளவு நம்ம ஆட் பண்ணிருக்கோம்? 5, இங்க ஒரு 1.5, 6.5. இது வந்து உள்ள போயிரும், சீம்ல போயிரும். சோ இது ஆட் பண்ண தேவையில்ல. 6.5 மைனஸ் பண்ணிக்கணும். எப்படி? ஃபுல் லென்த்ல இருந்து ஃபுல் லென்த் மைனஸ் பட்டி லென்த். ஓகேவா? ஃபுல் லென்த்ல இருந்து பட்டி லென்த் மைனஸ் பண்ணி வர ரிமைனிங் லென்த் தான் மெஷர்மெண்ட் தான் நம்ம சல்வார் போர்ஷனுக்கு எடுக்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட சல்வார் பேட்டர்ன். கீழே என்ன பண்ணுவோம்னா, இங்க பட்டிக்காக நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாம் பேட்டர்ன்ல நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஆட் பண்ணுவோம்ட்டு. இது பட்டிக்காக மட்டும் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எப்படி மெஷர் பண்ணி எப்படி எந்த மெஷர்மெண்ட் வந்து எங்க எடுக்கணும்ன்றதுக்காக இதை நான் காமிச்சிருக்கேன். வாங்க இது பேட்டர்ன் ஷீட்ல எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு நான் ஒன்ஸ் ஒரு ரிகல்சர் மாடல் மாதிரி காமிச்சிட்டு நம்ம டைரக்டா கட்டிங்க்கு போயிடலாம். கட்டிங் எப்படி பண்ணலான்றத பாத்திரலாம்.